Next exercise 5.3. Okay, find the sum up to 17th term of the series. So 1 cube by 1, 1 cube plus 2 cube, 1 cube plus 2 cube plus 3 cube இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதோட nth term tn ஓகேவா. ஸோ இதோட nth term என்ன செய்கிறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். tn is equal to இதோட nth term என்னது 1 cube plus 2 cube plus 3 cube plus dot dot n cube divided by அதே மாதிரி இங்கே 1 plus 3 வருது, இங்கே 1 plus 3 plus 5 வருது. அப்போ ஆட் நம்பராக போகும். 1 plus 3 plus 5 plus 7 இப்படியே போயிட்டு லாஸ்ட் ஆட் நம்பரோட என்னது 2n minus 1. இதை நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ சம் ஆஃப் cubes சம் ஆஃப் cubesக்கு என்ன ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole squared. தென் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் என்னது n squared. இதை நீங்கள் 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். n into n plus 1 by 2 the whole squared divided by n squared. இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ n squared இது n plus 1 the whole squared divided by இது 2 கீழே இருக்குன்னா 4n squared. ஸோ n squared ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ tn is equal to nth term வந்து என்னது n plus 1 the whole squared by 4. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப்னு கேட்குறாங்க 17th term. அப்போ சம் ஆஃப்னா நம்ம இதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2n டிவைடட் பை 4. சம் ஆஃப்னா சமேஷன் ஒவ்வொன்றுக்கும். இதுக்கு ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஏ டேர்ம் பி டேர்ம்னா எடுத்து என்ன செய்வோம், நம்ம டி டேர்ம்லாம் எடுத்து செய்வோம். ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் கிடையாது, சமேஷன் மட்டும் போடணும். எப்படின்னு பாருங்கள். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 1/4 எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் சமேஷன் n ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சமேஷன் n ப்ளஸ் சமேஷன் 1. ஓகே, சமேஷன்னா சம் ஆஃப்னு அர்த்தம். தென் 1/4 இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். என்ன ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 தென் 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 plus 2 into sum of natural numbers என்ன formula n into n plus 1 divided by 2 then sum of 1 அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை டேர்ம்ஸ்க்கு n டேர்ம்ஸ்க்கு. ஓகேவா, இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதான் sn நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு 17th டேர்ம் கேட்குறாங்க. அப்போ nக்கு பதில் என்ன செய்யணும் 17 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இது 17 இங்கே 18 17 2s are 34. So 35 divided by 6. இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இங்கே 17 into 18 இங்கே ப்ளஸ் 17. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் 1/4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 times. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 35 3s are 105. 105 17ஆல் பண்ணிங்கன்னா 35 3 7 1s are 7. Okay, then this term வந்து என்னது 501. so 5871. so 1785 plus 17 18 sir 17 18 sir 8 7 sir 56. then 136 7 1 6 10 306. okay, 306 plus 17 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 1785 இங்கே 306 ப்ளஸ் 17. ஸோ என்ன வந்துடும் 13 18 மிச்சம் 1 பேலன்ஸ் 1 வந்து அது 10. ஸோ 10 11 பேலன்ஸ் 1 2 2108. ஸோ 1/4 இன்ட்டு 2108. ஸோ இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 5 times. ஓகே, 5 4s are 20 பேலன்ஸ் 1. அப்போ 2 4s are 8 28னா 7 4s are 28. அப்போ எஸ் 17th term என்னன்னா ஆன்சர் இஸ் 527. that's all. Next exercise 5.3 fourth sum. Complete the sum of first n terms of the series. Okay, sum of first n terms கண்டுபிடிக்கணும். அங்கே வந்து 17th term நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ 1 அடுத்து வந்து 1 + 4 நெக்ஸ்ட்டு 1 + 4 + 4 ஸ்கொயர் இப்படி என்னது போயிட்டே இருக்குது. அப்போ இதோட சீரீஸ் என்னது 1
இப்போ ஏன்னு வச்சுக்கோங்க 1 + 4 + 4 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் 4 க்யூப்னு இருந்து லாஸ்ட் என்ன வந்துடும் 4 பவர் n வந்துடும். இந்த சீரீஸை கண்டுபிடிக்கணும். இதோட சம் ஆஃப் சீரீஸ். ஓகேவா? இந்த சம் ஆஃப் சீரீஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். A = என்னது ஃபஸ்ட்டு 1. நம்மளுக்கு R என்னது 4/1 4 தான். 4² 4 தான். அப்போ வந்து R = 4, n வந்து n தான். அப்போ சம் ஆஃப் நம்பர்ஸ் என்னதுன்னா A R power n, R வந்து கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ R power n - 1 டிவைடட் பை R - 1. ஸோ அப்போ ஏனா 1, இது வந்து என்னது 4 power n - 1, 4 - 1 என்னது 3. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ். ஓகேவா? அப்போ இந்த டேர்மை சம் ஆஃப் அப்படி கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ சம் ஆஃப்னா சமேஷன் ஆஃப். ஓகேவா? 4 power n - 1 டிவைடட் பை 3. இப்போது இந்த டேர்ம் இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? சப்போஸ் என்னது 17th டேர்ம்னா n-க்கு பதிலாக 17 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் அவங்க n டேர்ம்ஸ்னு கேட்குறனால நம்ம ஒவ்வொரு டேர்மும் என்ன செய்யணும் ஆட் பண்ணுறதுக்காக தான் சமேஷன் போட்டிருக்கோம். நான் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சமேஷன் ஆஃப் 4 power n/3 மைனஸ் சமேஷன் ஆஃப் 1/3. நம்மளுக்கு என்ன செய்வோம் கீழே கான்ஸ்டன்ட்டு அந்த 3 என்ன செஞ்சுருவோம் வெளியே எடுத்துருவோம். ஸோ 1/3 summation of 4 power n minus இங்கேயும் 1/3 summation of 1. ஓகே, தென் 1/3 summation of 4n என்றது எப்படி எழுதலாம் சீரீஸ். ஏதாவது n-க்கு பதிலாக 1 போட்டால் 1 4 ப்ளஸ் அடுத்து என்னது 4 power 1 1 4 4 ஸ்கொயர்டு 4 க்யூபு லாஸ்ட் வந்து என்ன வந்துடும் 4 power n. இதை ஒரு சீரீஸாக எழுதணும்னா இது வந்து summation of 1 என்ன சொல்லியிருக்கேன் n டேர்ம்ஸ் வரும். ஸோ n/-n/3. ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு நமக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ நான் 4 ஃபஸ்ட்டு வெளியே காமன் எடுத்துக்கிறேன். 4/3னா இங்கே 1 + 4 + 4 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் 4 power n - 1 மைனஸ் n/3. இந்த டேர்முக்கு நம்ம ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கோம் ஒரு டேர்ம் எழுதியிருக்கோம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 4 power n - 1 டிவைடட் பை 3. அந்த இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 4/3 இது ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். 4 power 1 - 3 டிவைடட் மைனஸ் n/3. ஸோ இந்த 3 மட்டும் காமனாக எடுத்துருங்க. 4/9 4 power n - 1 இங்கே மைனஸ் n/3. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஆஃப் சம் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். Next, sixth sum, find the value of n if the sum to n terms of series. Okay, sum to n terms of series. ரொம்ப ஈஸியான sum. So first one √3 plus இது என்ன செய்யலாம் root of 25 into 3 போடலாம் plus இது root of 81. Okay, 81 3s are 243 போடலாம் ப்ளஸ் டாட் டாட் இதோட டோட்டல் சம் கொடுத்துருக்காங்க 435√3ன்னு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்னா இங்கே √3 இருக்கு ப்ளஸ் இதை √3 காமன் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 25 அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் இங்கே √3 காமன் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 81. ஓகே, ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் டாட் டாட் 435√3. ஸோ √3 ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்துருங்க. √3 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே 1 ப்ளஸ் இது என்ன வந்துடும் 5 ப்ளஸ் இங்கே √3 காமன் எடுத்தால் இங்கே 9 ப்ளஸ் டாட் டாட் ஈக்குவல் டு 435√3. அப்போ √3 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 9 ப்ளஸ் டாட் டாட் ஈக்குவல் டு 435. இது நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். இது வந்து என்னது ஏபி. A is equal to 1, D is equal to 4, Sn is equal to 435. அப்போ Sn ஓட ஃபார்முலா என்னது n/2 a2a plus n minus 1 into d. n என்னது n வந்து நம்மளுக்கு தெரியாது. s அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Sn வந்து 435 n/2 2a-னா 2 ப்ளஸ் n minus 1 நம்மளுக்கு தெரியாது. d வந்து என்னது 4. இதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. 870 is equal to 2n ப்ளஸ் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால என்ன செய்கிறேன், இங்கே அப்படியே எழுதிடுறேன். n of 2 plus 4n minus 4. ஓகே, இப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 870 is equal to n வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் 4n ஸ்கொயர்டு முதல்ல. அதுக்கப்புறம் இதையும் மைனஸ் பண்ணிடுங்க, -2. -2னா -2n. ஓகேவா? இப்போ 870 சரி கொண்டு வருங்க. அப்போ 4n ஸ்கொயர்ட் minus 2n minus 870 is equal to 0. So divided by 2. அப்போ 2n squared minus n minus 4, 3 2s are 6, then 3 2s are 6, balance 1, 5 is equal to 0. 435 into 2s are 870. Okay, 870க்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச டேபிளில் முதல்ல பண்ண முடியும், சரியா? ஸோ 2 டேபிள்லே பண்ணுங்கள். 435. ஸோ 435னா இங்கே 2 இருக்கட்டும், இதை 5 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ 5 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 8 5s are 40. ஓகே, 8 5s are 40, இங்கே 3 டைம்ஸ். ஸோ என்ன செஞ்சிடலாம், 35 வந்து 87. ஓகேவா? 87 நம்ம போட்டோம்னா 2 5s are 10. இந்த 10 இங்கிட்ட கொண்டு வந்துருங்க. 87 3 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 3 into 2 3s are 6. ஓகே, 2 3s are 6, இங்கே 27 9 டைம்ஸ். ஓகே, திரும்ப 3 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 30 into 29 வந்துடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பெரிய ஃபேக்டரைசேஷன் வரும்போது இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 30 29 நம்மளுக்கு 1 வந்துடும். அப்போ பெரிய நம்பருக்கு தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம மைனஸ். ஓகே, அப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ணும்போது -1 வந்துடும், மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டேர்ம் வந்துடும். முன்னாடி 2 இருக்கனால 2வால் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வந்துடலாம், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15. n minus 15, இங்கே 2n plus 29 is equal to 0. அப்போ n is equal to 15 or n is equal to minus 29 by 2. என்னோட வேல்யூ இது வராது. ஸோ இட்ஸ் நாட் possible. So n is equal to 15. This is the right answer. Thank you. Next, 7th sum. Show that the sum of m plus 1nth term and m minus nth term of an AP is equal to twice the mth term. ஓகேவா? இது எல்லாமே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு mth டேர்ம்னா என்னன்னு செய்வோம். நம்மளுக்கு nth டேர்ம் தெரியும், a plus n minus 1d. இங்கே m இருக்கனால m minus 1 into dன்னு எழுதுவோம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் ஒன். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா mth டேர்ம் t of m plus n. அப்போ a plus m plus n minus 1 into d. அடுத்து m minus nth டேர்ம்னா a plus m இருக்க இடத்துல m minus n minus 1 into d. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, is term AP is equal to twice the sum ofனு கொடுத்துட்டாங்க. அப்போ to proof என்னன்னா t of m plus n-ஐயும் t of m minus n-ஐயும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 2 into mth term tmனு கிடைக்கும். twice. ஓகே, twice the mth term சொல்கிறாங்க. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ t of m plus n plus t of m minus n is equal to a plus m plus n minus 1 into d plus a plus m minus 1 minus 1 into d. ஸோ எத்தனை a இருக்கு, 2a. 2a எழுதிட்டு இந்த d-யை காமனாக வச்சுக்கோங்க. இங்கே m plus n minus 1, இங்கே m minus n minus 1. ஓகே, ப்ளஸ் 1 மைனஸு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன எழுதிடலாம், 2a plus d of. ஓகே, 2a plus d of. இங்கே என்ன வந்துடும்னா 2m minus 2. அப்போ இங்கே 2-ஐ காமன் எடுத்துடலாமா மொத்தமாக? 2-ஐ காமன் எடுத்தா a plus m minus 1 into d. இங்கே பாருங்கள், a plus m minus 1 into d என்னது, mth term. அப்போ 2 into tm. So hence proved. That's all. Students, next 9th sum. இதில் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஷின் will be ரொம்ப ஈஸியாக இருக்கும். So in a race 20 balls are placed in a line at intervals of 4 meter interval. ஓகேவா? With the first ball
24 meter away from the starting point. A contestant is required to bring the balls back to the starting place, one at a time. How far would the contestant run to bring back all balls? ஓகேவா? ஸோ எஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இதை பாருங்கள். ஸோ மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்குது? 20 பால்ஸ் இருக்குது. அப்போ B1, B2, B3, B4 வந்து என்னது 20 பால்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்வல்ஸ் ஆஃப் 4 மீட்டர். ஓகே, ஒவ்வொரு பாலுக்கும் இடையில எவ்வளோ மீட்டர் இருக்கும்? 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 24 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்? 24 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ எ contestant is required to bring balls back to the starting place. இப்போது contestant இங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாலுக்கு எடுத்துகிட்டு திரும்ப என்ன செய்யணும்? ஸ்டார்டிங் பிளேஸ் வரணும். அப்போ இது என்ன டிஸ்டன்ஸ்? 24. அப்போ இங்கேருந்து 24 திரும்ப பேக் டு த 24. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன வந்துடும்? 2 × 24, 2 டைம்ஸ் 24 வந்துடும். அதுக்கடுத்து ப்ளஸ், இங்கே சீரீஸ் தான் எழுத போகிறோம். சரியா? ப்ளஸ் தென் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து திரும்ப ஸ்டார்டிங் பிளேஸ் வந்தாச்சு. இங்கேருந்து திரும்ப செகண்ட் பாலுக்கு போய் திரும்ப ரிட்டர்ன் வரணும். இங்கேருந்து 24, இங்கே ஆல்ரெடி ஒரு 4, அப்போ 28. அப்போ 2 × 28. ஓகே, தென் அகெயின் திரும்ப இங்கேருந்து போய் தேர்ட் பால் எடுத்துகிட்டு திரும்ப வரணும். இங்கே அகெயின் 4 + 4 8. 24 + 8 என்ன வந்துடும்? 32. அப்போ 2 × 32. இப்படியே என்ன ஆகும்? லாஸ்ட்டாக போகும். ஓகேவா? இதுதான் இந்த சீரீஸ் என்ன வந்துடும்? 48 + this one 56 + 64 + டாட் டாட். இதில் முதல்ல ஏ டேர்ம் கண்டுபிடிங்க. ஏ வந்து என்னது? 48. தென் டி வந்து என்ன வந்துடும்? 56லேருந்து என்ன செய்யணும்? 8னா 8 வந்துடும். எஸ்என்னை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ எஸ்என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஏபி இது. ஸோ n/2 2a + n - 1 × d. ஓகேவா? n வந்து என்னது? 20 பால்ஸ். அப்போ S20 is equal to 20/2 2 × 48 + 20 in the 19 × 8. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ். ஸோ 10 × 2 × 48 96 plus 8 9s are 72, balance 7, then 152. Then 152 + 96 8 14 248. So 10 × 248. So answer is 2480 meter. ஓகே, இந்த டிஸ்டன்ஸை கவர் ஆகும் 20 பால்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டார்டிங் பிளேஸில் வர்றதுக்கு. ஓகேவா? Next, 10th sum. The number of bacteria in a certain culture doubles every hour. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பேக்டீரியா எவ்ரி ஹவருக்கு டபுள் ஆகுது இஃப் there 30 bacteria present in the culture. ஓகே, 30 bacteria present in the cultureனா ஸ்டார்டிங் வந்து என்னது? 30. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஹவருக்கும் டபுள் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம்? அது 30, நெக்ஸ்ட் ஹவரில் 60, அடுத்த ஹவரில் டபுள் ஆச்சுன்னா 120. இப்படி என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி பேக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர், ஃபோர்த் ஹவர் அண்ட் nth ஹவர்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? செகண்ட் ஆஃப் nth ஹவர்னு கேட்டாங்கன்னா செகண்ட் ஹவர். ஓகேவா? நம்மளுக்கு இதான் வந்து A1. அப்போ என்ன எழுதிடலாம்? இது வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஜிபின்னு தெரியும். ஏன்னா 30 60 120னா R is equal to A வந்து இந்த டேர்ம் R is equal to என்னது? கண்டிப்பாக 60/32 120/16 வந்தாலும் 2ன்னு வந்துடும். ஸோ அப்போ the bacteria number of bacteria end of செகண்ட் ஹவர். ஓகேவா? செகண்ட் ஹவர்னால் உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? AR⁻n-1. ஓகே, A வந்து என்னது? 30, R வந்து 2 2னால n வந்து என்ன செய்யலாம்? டேரெக்டாக 2ன்னு போட்டுடலாம். நம்மளுக்கு எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்போ n-1னா 2 - 1 தானே போடணும்னு கிடையாது. நம்மளுக்கு nth டேர்ம்னா என்ன அர்த்தம்னா AR⁻n-1. ஓகேவா? நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க.
அந்த டேர்முக்கு என்னது nth டேர்ம்னா இங்கே என்ன செய்யணும் அதே மாதிரி இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது nth டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, செகண்ட் டேர்ம் என்னது ஏஆர், தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர் ஸ்கொயர்டு, இப்படி தான் போகும். ஓகேவா? அப்போ செகண்ட் ஹவர்னு வர்றப்ப நம்மளுக்கு ஏனா இந்த டேர்ம் ஏஆர் பவர் இந்த டேர்ம் வந்து இங்கே வந்துடும். சரியா? அதனால் தேர்டு 3 - 1 தான் 2. ஓகேவா? ஸோ அப்போ 4 இது வந்து 120. தென் நம்பர் ஆஃப் பாக்டீரியா எண்ட் ஆஃப் 4th hour அப்படின்னா என்ன செய்யணும்னா 30, இங்கே என்ன செய்யணும் 2 power 4, அப்போ 16 3s are 480. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாக்டீரியா எண்ட் ஆஃப் 6th hour, சாரி nth ஹவர்னு கேட்குறாங்க. nth hour பார்த்தீங்கன்னா 30A வந்து 30, இது வந்து என்னது 2 ஆஃப் nth hour மீன்ஸ் n - 1 தான். ஸோ n மைனஸ் என்னது இங்கே நம்ம என்ன பார்த்தோம் 2னா 1 இன்க்ரீஸ் பண்ணி தான் பார்த்தோம். அப்போ nth ஹவர்னா n-க்கு பதிலாக n + 1 / 1. ஸோ அப்போ 32 பவர் n. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் இங்கேயே நம்ம பார்த்துலாம் பாருங்கள். இது வந்து என்னது ஃபஸ்ட் ஹவருக்கு வந்து என்னது ஸ்டார்டிங்கில் இதாகுது. அடுத்து நெக்ஸ்ட் ஹவர் இது வந்து ஸ்டார்டிங் ஹவர்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் டைம் 0 இருக்கும்போது 30. ஓகேவா? அப்போ டைம் 1 இருக்கும்போது என்னது 60, டைம் 2 இருக்கும்போது 120. ஓகேவா? டைம் 3 இருக்கும்போது 214 வந்துடும். அடுத்து தான் என்ன வரும் இந்த டேர்ம் வந்துடும். அப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இதை வந்து 30 × 2 பவர் n-ன்றத nth டேர்ம். அப்போது இதுதான் ஸ்டார்டிங் டைம். ஓகேவா? இது வந்து 0, டைம் 0வில் இருக்கும் போது. அப்போது ஒரு ஹவர் சொன்னோம்னா அதுலேருந்து என்ன இருக்கணும் n + 1 இருக்கணும். ஓகேவா? செகண்ட் ஹவர்னு சொன்னோம்னா அது எத்தனை டேர்ம் வருது தேர்ட் டேர்ம் வருது. ஓகேவா? அப்போ என்னன்னா அங்கே n + 1 இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே nth டேர்ம்னா n + 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். இதில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி 10th பார்த்துருப்பீங்க. சேம் ஒன் தான். Next 11th sum. What will 500 amounts to in 10 years after its deposit in a bank which pays annual interest rate 10% compounded annually? Okay, இந்த சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க 500 அமௌண்ட்ஸ். ஓகேவா? அப்போ அமௌண்ட் வந்து என்னது P = 500ன்னு சொல்லிட்டாங்க. 10 years அப்போ n வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து என்னது 10னா 10/100ன்னு அர்த்தம். சரியா? அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா எதுவும் 10th சம்மில் பார்த்துருப்போம். அமௌண்ட்டு P ஆஃப் 1 + R/100 whole power n. P வந்து 500, தென் 1 + R வந்து 10/100. Rனா என்னது 10 தான், 10%. இங்கே 100 போட்டிருக்கனால 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100 போட்டு 100/100 போட்டுறாதீங்க. சரியா? ஹோல் பவர் n வந்து 10. ஸோ இங்கே 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 + 1 11. ஸோ 11/10 ஹோல் பவர் 10. அப்போ அந்த டேர்ம் எப்படி பிரிக்கலாம் 1.1 ஹோல் பவர் 10. இதோட விட்டாலும் ஆன்சர் ரைட் தான். இல்லாட்டி 1.1 புக் ஆன்சர் என்னென்னா 1.1 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதே ஆன்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கால்குலேட்டரும் கிடையாது, லாக் புக்கும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணிடுங்க இந்த ஆன்சரை மக்கப் பண்ணிக்கோங்க 1296.87. ஓகே, 1296.87 ஆன்சரை மக்கப் பண்ணுங்கள். இல்லாட்டி 11 வந்து நம்ம 10 டைம்ஸ் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும். அது டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஆன்சரை மக்கப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேறு எது கேட்டாங்கன்னா இந்த இதோட ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லாட்டி டைம் இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? Hi students, next 12th sum. In a certain town, a viral disease cast severe health hazards upon its people, disturbing their normal life. It was found that on each day, the virus which cast the spread in geometric progression. அவங்களே என்னென்ன டைப்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சம் வந்து ஜிபி டைப்பில் இருக்க போகுது. ஓகேவா? The amount in infectious virus the particle gets doubled each day. ஒவ்வொரு வாரம் டபுள்னா நம்மளே என்ன செஞ்சிடலாம் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆரோட வேல்யூ 2. ஓகே, பீயிங் 5 particles on the day, on the first day. ஃபஸ்ட் டே எவ்வளோ இருக்கு
5 particles தான் இருக்கு. Find the day when the infectious virus particles just grow over 1,50,000. அப்போ இந்த டேவை கண்டுபிடிக்கணும். டே தான் n. எப்போ 1,50,000 இருக்கும்போது எந்த டேல இருக்கும்? அப்போ அதுதான் an. ஓகே, an வந்து 1,50,000. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன செய்யும்? இந்த nth டேர்ம் நம்மளுக்கு தெரியும். என்னது? tn. இது வந்து tn வச்சுக்கோங்க, இல்லை an வச்சுக்கோங்க. இதனால tn கூட வச்சுக்கோங்க. a1 a2 ar squared ar power n minus 1 tn nth term. ஓகேவா? ஸோ அப்போ tn is equal to ar power n minus 1. ஸோ tn என்னது? 1,50,000 is equal to a வந்து 5, r வந்து 2 power n minus 1. ஸோ இந்த 5 வச்சு இங்கே டிவைட் பண்ணுங்கள். ஸோ 5 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா அது 3 டைம்ஸ். அப்போ 30,000 is equal to 2 power n minus 1. அப்போ இந்த 30,000 இந்த 2 பவரில் நம்ம என்ன செய்யணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு 2 power 10 என்ன தெரியும்? 1024 தெரியும். 2 power 11 என்ன தெரியும்? ஓகே, 2 power 11 வந்து 2048ன்னு தெரியும். 2 power 11ஓட வேல்யூ. அப்போ இதை 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னது 16 8 9 then 0 2 2s are 4. இது 2 power 12. அடுத்து ஒரு 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 2 6 are 12 18 19 1 8. இது 2 power 13. then again 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4 then 2 8s are 18 balance 1 3 2 8s are 16. இது 2 power 13. then again 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன வந்துடும்? 2 4s are 8 2 8s are 16. ஓகே, 2 8s are 16 balance 1 2 3s are 6 7 2 6 are 12 balance 1 then 2 1s are 2 3. so 32,768. ஸோ இதை 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது இது 2 power 15. 2 power 15 பாருங்கள், 32,000 வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன வரும்? 30,000 தான் வரும். இது அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக வராது. ஸோ நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? இல்லாட்டி லாக் புக்கை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். லாக் புக் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க முடியும். ஸோ இங்கே 32,000 வந்தனால நம்ம 15 எடுக்க முடியாது. ஒன்லி என்ன செய்யணும்? 14 மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுவே என்னது? 16,384 தான் வரும். ஓகே, அதை எழுதிக்கோங்க. 2 power 14ஓட வேல்யூ 16,384. தென் 2 power 15ஓட வேல்யூ 32,768 வந்து என்ன இருக்கும்? கிரேட்டர் தென் 30,000 நமக்கு போனனால இந்த 2 power n minus 1 இருக்குல்ல, n minus 1 நம்ம 14 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ n is equal to 14 plus 1 என்னது? 15 வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன எழுதிடலாம்? on 15th day தான். okay, on 15th day the virus will cross another 1,50,000 units. ஓகேவா? இப்போ சப்போஸ் 16th day வரப்போ இப்போ நம்ம 15 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன வந்துடும்? இங்கே சப்போஸ் n minus 1 equal to 15னா 16th day வரப்போ 32,000 போயிடும். ஓகேவா? அதாவது 1,50,000 தாண்டி போயிடும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வேணும்னா நம்மளுக்கு அதோட கம்மியாக இருக்கிற முன்னாடி உள்ள டிஜிட்டை நம்ம தான் எடுத்துகிட்டு 15th டேன்னு போட்டுக்கிறோம். தட்ஸ் ஆல்.